கர்த்தருடைய பசுத்த நாம் ஸ்தோத்திரம். கர்த்தர் அடையினை சாட்சியாக வைத்ததுக்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். மறுபடியுமாய் கர்த்தர் உங்களை சந்திக்க கொடுத்த பெரிதான கிருபைக்காக என்று ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த 6 மாதங்கள் கண்மணி போல காத்த தேவன் இந்த 7ஆம் மாதத்திலே உங்களுடைய சமூகத்திலே ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்காக என்று துதிக்கிற ஆண்டவரே, இந்த நாளிலும் அந்த ஆத்மாக்களை சந்திக்க தேவன் கொடுத்த பெரிதான கிருபைக்காக என்று ஸ்தோத்திரம். கடந்த 6 மாதங்கள் கண் இமை போல காத்து வந்தார். வயலாம் காக்கும்படி தூதரை அனுப்பினார். ஆபத்து விபத்து நாசமானுக்கு காத்து கொண்டார். சரிய சுகபலன் கொடுத்தார். ஆலயத்துக்கு போக கிருபை செய்தார். ஆண்டவர் வார்த்தை கேட்க கிருபை செய்தார். ஆண்டவர் ஊழியங்களை செய்ய கிருபை செய்தார். இப்படியாய் பலவிதமான போராட்டின் மத்தியிலே கர்த்தர் நடுவராக இருந்து அவர் தாமே நம்மளுக்கு சூழ்நிலையிலும் சமாளித்து கொடுக்க வளர்க்கிறபடியால் எந்த ஸ்தோத்திரங்கள். இந்த நாளில் இந்த வார்த்தையானது உங்களுக்கு அனைவருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தம் கருத்து கொடுத்தது ரோமர் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். அல்லேலூயா. ரோமர் 16:20. சமானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தான் உங்கள் காலின் கீழே நசுக்கிவிடுவார். அல்லேலூயா. இந்த நாளிலே சமானத்தை குறித்து நான் பேசலான்னு. ஏன்னா நிறைய இடத்துல ஆண்டவருக்கு ஜெபிக்க போகும்போது அந்த குடும்பத்தில் பார்க்கும்போது சமாதானம் இல்லாத இருக்குது. சமாதான கேடுகள் அதிகமாக காணப்படுது. என்ன கொடுத்தாலும் ஐயா சமாதானம் இல்லையா, குடும்பத்தில் ஒரே போராட்டம், பிரச்சனை, பிள்ளைகள் மூலியமாய், மனைவி மூலியமாய், அவர் தொழில் வலித்தோ வியாபாரத்தின் மூலியமாய், சரீரத்தின் மூலியமாக பல போராட்டங்கள் இருக்குது. அந்த போராட்ட நிமித்தமாய் நம்மளுக்கு சமாதானம் கேடுவது. அது அந்த சமாதானத்தை தான் ஆண்டு என்ன சொல்கிறாருன்னா ரொம்ப 16:20 சமாந்தி தேவன். ஸோ எந்த இடத்துல சமாதானம் இருக்குதுன்னா தேவன் எந்த இடத்துல குடிக்கொள்கிறாரோ அந்த இடத்துல சமாதானம். அல்லேலூயா. அவர் தாமே பலனேற்று நோய்களை சுமந்தார். அவர் தழும்புல சுகமான வாக்குத்தத்தின்படி அவர் தாமே தமக்கு சமாதானம் கொடுக்குற வளராக. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சமாதி தேவன் சீக்கிரமாய். ஸோ நம்ம உள்ளத்தில் ஆண்டை ஏற்றுக்கொண்டு ஆண்டர் உள்ளத்தில் இருக்கிறாருன்னா அந்த இடத்துல ஆண்டு கொடுக்குற சமாதானம். நாளிக்கும் சமாதானம் இடத்தையும் கலங்காமல் பயப்படணும்னு சொன்ன தேவன் அந்த வாக்குத்தத்தின்படி சமாதி கொடுக்க வளராகிறார். சமாந்தி தேவன் சீக்கிரமாய். அப்போ நம்ம சீக்கிரமாய் ஆண்டவர் வர வளராக இருக்கிறார். அல்லேலூயா. அதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? நான் விசுவாசிக்கிறேன். போராட்டின் மத்தியிலே, பிரச்சனை மத்தியிலே, அழிவின் மத்தியிலே நம்ம கடந்து போகும்போது சமாந்தி தேவன் நம்ம சீக்கிரமாய் வந்து நம்மளுக்கு விடிக்காளராக. அதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? அல்லேலூயா. நான் என்ன ஆண்டவரை நோக்கி பார்க்குறேன். யாரும் வெக்கப்பட்டு போகிறேன்னு சொல்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஸோ இங்கே சொல்கிற வார்த்தை சமாந்தி தேவன் சீக்கிரமாக சாத்தான் கால் கீழே மடிக்க முடியாது. எப்படிலாம் அவர் மடிக்க போகிறார்? 3 விதமான காரியங்களை சாத்தான் நம்மளை மடிக்க போகிறப்பார். ஆனால் ஆண்டவர் அதிலிருந்து விடுதலை கொடுக்க 3 விதமான காரியங்கள் கொடுக்குறார். அதில் முதல்ல ஒன்று சமாந்தி தருகிறார். அல்லேலூயா. என்ன சொல்கிறார்? நான் அளிக்க சமாதானம், உலகிற்கு சமாதானம் இல்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் சொன்ன தேவன் இந்த நாளில் அப்படிப்பட்ட காரியம் செய்கிறார். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் பாருங்கள். இயேசுவின் நாமம் எப்படிப்பட்ட நாமம்? அந்த நாமத்தை நம்ம உச்சரிக்கும் போது நம்ம குடும்பத்தில் சமாதானம் வரும். அல்லேலூயா. அவர் நாமத்தை உச்சரிக்கும் போது ஆண்டு நம்மளை ஆசிரிக்க வளர்கிறார். அந்த நாமத்தை உச்சரிக்கும் போது வியாதியை குணமாக்க வளர்கிறார். அவருடைய நாமத்தை சொல்லும் போதே நம்மளுக்கு விடுதலை வருகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். நான் ஆண்டோட நாமம் வல்லமில்ல நாமம். அது வார்த்தை, அது கருக்குள்ள பட்டை நம்மளுக்கு கூடி செல்ல நாமம். அப்படிப்பட்ட நாமத்தை நம்ம சொல்லும்போது பாருங்கள். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், அவர்தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தான், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறது. அவர் நாமம் எப்படிப்பட்ட நாமம்? அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், பலமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இந்த 5 காரியங்கள் கொடுத்து ஆண்டு கொடுத்து அவர் நாமத்தை பாருங்க. அவர் நாமம் சொல்லும்போது எப்படிப்பட்ட நாமம்? முதல் சொல்றது அதிசயமானவர். நம்ம என்னென்ன தேவைப்படுமோ அவர்கிட்ட சொல்லும்போது அதிசயமான காரியம் செய்ய வளர்கிறார். அல்லேலூயா. குடும்பத்தில் பிரச்சனையா, பிள்ளைகள் திருமணம் ஆகவில்லையா, ஏதோ காரியம் பார்க்குறீங்களா? அவருடைய வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும் போது அவர் குடும்பத்தில் அதிசயமான காரியம் செய்ய வளர்றாங்க. அல்லேலூயா. 2வது என்ன சொல்றாரு? ஆலோசனை கர்த்தர். அல்லேலூயா. நம்ம எப்படிப்பட்ட பிரச்சனை போராட்டம் மாட்டிக்கொண்டாலும் மனுஷனை போய் சொல்ல முடியாது. ஆண்டு சமூகத்தில் உட்காந்து அந்த ஆலோசனை கேட்டு செய்யும் போது ஆண்டு அதனை விடுவிக்க வளர்றாங்க. அல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது அப்படி தான். அது போக வேண்டுமான்ற ஆலோசனை கேட்டு தான் செஞ்சான் தாவீது. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம முன்மாதிரி தாவீது வச்சிருக்கிறார் ஆண்டவர். நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட போராட்டங்கள் வரும்போது நம்ம செய்ய வேண்டிய காரியம் அவர் இருந்த ஆலோசனை கர்த்தராகிறார். அவர் நாம சொல்லி ஆலோசனை கேட்கும்போது அவர் ஞானத்தை கொடுக்க வளர்கிறார். ஹல்லேலூயா. 3வது வல்லமுள்ள தேவன். ஹல்லேலூயா. முடியாததை முடியும் செய்கிற காரியம் ஆண்டவர் இடத்துல இருக்குது. ஹல்லேலூயா. கடைசியாக என்ன சொல்கிறாரு? சமாந்தின் பிரபு. அந்த சமாந்தை தான் அவர் தர வளர்கிறார். ஹல்லேலூயா. இந்த சமாந்தி தான் எல்லாரும் இங்கேயும் அங்கேயும் தெரியுங்கிறாங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட நம்ம போகும்போது அவர் நான் அளிக்கும் சமாதானம், உலகிக்கும் சமாதானம் இல்லை, ஒரு இதயம் கலங்காமல் பயப்படாமல் சொல்லிட்டு யோவான் 14:27 சொல்கிறது. ஹல்லேலூயா. படித்து பார்த்து தெரியும். யோவான் 14:27 நான் அளிக்கும் உலகிக்கும் சமாதானம் இல்லை,
இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும். ஸோ நம்ம இருதயத்தை கலங்கக்கூடாது. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உன்னோடு இருந்து உன்னை தப்புவித்து நான் கனப்படுத்துவேன்னு சொல்கிறார். ஸோ பிசாசின் சாதனை வரலாம், உபத்திரம் வரலாம், போராடலாம். ஆனால் சமாதான தேவன் நம்மோடு இருக்கும்போது நம்ம இதை குறித்து கவலைப்படுது. ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் 16:33 சொல்கிறது, உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்றார். உலகத்தில் உபத்திரம் தான், யாரும் நல்லா ஹாப்பியாக இருக்க முடியாது. உபத்திரம் வரும், போராட்டம் வரும். ஆனால் நம்ம செய்ய வேண்டிய ஆண்டவரே சொல்கிறார், உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்படிப்பட்ட இயேசுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் ஆண்டவர் நம்ம திடன் கொண்டார். ஹல்லேலூயா. ஸோ நம்ம வாழ்க்கையில் உபத்திரங்கள் ஒன்றலாம், போராட்டம் எல்லாம் பிரச்சனைலாம், ஆனாலும் தேவன் என்ன சொல்கிறாரு, மறுபடியும் அந்த ரோமர் 16:20 சமாதானத்தின் தேவன் நம்மளோடு இருந்து பிசாசுக்கள் நசுகான்னு சொல்லும்போது, இந்த மாதத்தினுடைய வரும் மாதத்தில் நம்ம கடன் சொல்லும்போது பல போராட்டங்கள் வரும், பிரச்சனை ஒன்று. ஆனாலும் நம்ம செய்ய வேண்டிய காரியம் ஆண்டு உறுதியாக பற்றிக்கொள்ளும். வேத சொன்னது போல உண்மையை உறுதியாக பற்றிக்கொள்ள மனதை உடையவன் உண்மையை நம்பியிருக்கிறபடியால் பரிபூர்ண சமாதத்தை காத்துக்கொள்ளும் சொன்ன தேவன் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தை நம்ம சொல்லி அறிக்கையிட்டு கர்த்தர் குடும்பத்தை வெளியே பாதுகாக்க வளராகிறார். சமாதத்தை கொடுக்கிறவர்கள் தேவன் தாமே இந்த வார்த்தையில் ஆசைப்பாராக. ஒன்று சேர்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேலைக்கான நன்றி துதிக்கிறோம். ஆண்டு கொடுக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்தின்படி சமாதான தேவன் ஒரு காலுக்கு பிசாசு சாத்தனுடைய கால் நசுக்கால் சொன்னது போல ஆண்டு எப்படிப்பட்ட போராட்டங்களையும் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எப்படிப்பட்ட வியாதியில் கடந்து போகிற எல்லா ஆத்மாக்களையும் கண்டிருக்கிறீர். அவருடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்திப்பீர். சமாதான தேவன் அவருக்கு சமாதானத்தை கொடுத்து குடும்பத்தை வெளியிட்டு பாதுகாத்து அப்பத்தையும் தண்ணி எண்ணெய் மைக்குறை இல்லாமல் இந்த மாதம் முழுவதும் கடந்து போக தேவன் தாமே நீ ஆஸ்வதி கொடுக்கிறார். நாமும் வளமுள்ள நாமம், அதிசயமான நாமம், சமாதானத்தின் தேவன், நித்திய பிரபு என்று அறிந்திருக்கிறோம். அது பிரகாரம் செய்ய வேண்டிய காரியங்கள் கடைசியாக நீ கொடுக்க வேண்டிய வார்த்தையானது சமாதானத்தின் தேவன். சமாதானத்தை கொடுத்த குடும்பத்தை ஆஸ்வதி கொடுக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். காத்துக்கொள்ளவும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.